ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்தியன் 2 ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பக்கம் வந்து போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி கதை இருக்க போகுது, இது வந்து சேனாபதி வந்திருக்காரா, இல்லை சந்துரு திருப்பி வந்திருக்காரா, இல்லை வந்து சேனாபதியோடைய யாராவது ஒரு ரிலேஷனில் திருப்பி சித்தார்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரியை வந்து டீகோட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இது ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஓவராக இருக்குது, இந்த படம் வந்து கரெக்டாக இருக்குமா, நல்லா இல்லைனா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த ப்ரொமோஷன்ஸ் பார்த்தா பயமாக இருக்குது, இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணி படம் ஓடலைன்னா எதுக்கு இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது கமல் சார் ரசிகர்கள்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ஜூலை 12 வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம், ஐயோ காலைல வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, ரிவ்யூலாம் பார்த்த பிறகு தான் நாங்கள் வந்து இந்த படம் வந்து ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ட்வீட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தேன். ஏன் இந்த பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும்போது இந்த படம் வந்து தேருமா தேராதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாயிண்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கமல் சார் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சங்கர் சாரோடைய உழைப்பு அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து 3 டைலாக் ரைட்டர்ஸ், ஒரு ரைட்டர் கிடையாது. கமல் சார் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாராம், இதில் வந்து நிறையா ரைட்டிங்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா 2.0 எந்திரன்லாம் வந்து அந்தளவுக்கு, எந்திரன் ஓகே, பட் 2.0 அண்ட் லாஸ்ட்டாக வந்துச்சு அன்னியன், இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் வந்து வேல்யூபுளாக வந்து பண்ணல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 3 ரைட்டர்ஸில் வச்சு அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் என்னென்ன நடக்குது, என்னென்ன டீட்டெயிலாக அவங்க வந்து கான்டெக்ஸ்ட்டை வந்து பார்த்து இந்த படத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக டயலாக்ஸ் எல்லாமே பக்கவாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரில் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து கணிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்தியன் 2 ப்ரொமோஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டனில் இந்தியன் 2 உடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விரல விட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரிஸில் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மவுண்ட் ஆடம்ஸ் மலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ், துபாய் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ரொமோஷன், இந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் போயிட்டாங்க. இப்போ ஹைதராபாத் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு போகிறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகுதுல்ல. அதனால தான் எல்லோரும் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமுக்கு கூட ஸ்ட்ரைட்டாக போய் பேசுகிறது இப்படி தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் இல்லை. மெட்ரோலையும் வந்து போட்டிருந்தாங்க. இதுலேயும் மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அந்த ஒரு பெரிய போஸ்டரை வந்து அட்டாச் பண்ணி அவங்க மெட்ரோவில் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும்போது இதனால தான் எல்லாம் பயப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீலு. பட் எனக்கு தெரிஞ்சு சங்கர் சார் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமான அட்வான்ஸ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஜெயிலர்லாம் வந்து சின்ன பின்னமாக்கிருச்சு. இன்னும் 5 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் ஜெயிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் 3 நாளில் தான் இந்த ரெக்கார்டே வந்து பண்ணுச்சு. பட் கமல் சாரோடைய இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் சரி ஓவர்சீஸில் எல்லா இடங்களிலும், யூஎஸில் மட்டும்தான் ரஜினிகாந்த் வந்து மாஸ்க் காட்டியிருக்காப்புல. பட் மிச்சம் எல்லாத்துலேயும் நீங்கள் ட்ராக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 எவ்வளோ அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் தமிழில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில தமிழ்நாட்டில். ஸோ எல்லா இடங்களிலும் ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் அந்த ஒரு ஜோஸை வந்து இந்தியன் 2 வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் அழகாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இந்தியன் 2க்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் மைனஸான ஒரே ஒரு விஷயம் வந்து சித்தார்த்தோடைய ஆட்டிடியூட். நேற்று அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அவர் வந்து பத்திரிகையாளர்களே கொஞ்சம் ஓவராக வந்து சித்தரித்து அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, கத்தி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. சங்கர் சார் அண்ட் கமல் சாரே வந்து அவ்வளோ ஜென்யூனாக பத்திரிகையாளர்களை வந்து அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பேசுனது அப்படிங்கிறது அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆச்சு. பட் அதை வந்து அதுக்கடுத்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். பட் சித்தார்த் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இந்த படம் நான் கமல் சாரோடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் காமிப்பேன், சங்கர் சார் அறிமுகப்படுத்தினது சோட போகாது, நான் அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது ஏதோ இதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருது. ஸோ யாரையும் வந்து மைண்டில் வைக்காதீங்க, ஐயோ இந்த படம் வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ன்ற மாதிரிலாம் வந்து பதட்டப்படவே தேவையில்லை.
கமல் சார் சங்கர் காம்போங்க எப்படிங்க இருக்க போகுது, வேற லெவலுங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து சிம்பு அவர்கள் மற்றும் கமல் சார் இணைந்து ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க, எஸ்டிஆர் 48. அந்த படத்துடைய போஸ்டர்லாம் வெளியே வந்துச்சு. அதுக்காக அந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. தகலை முடிஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா அந்த படமும் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் கமல் சரோடைய சிம்பு படம் அதுவும் ட்ராப்பு அப்படின்ற தகவல் நமக்கு வருது. KS 233 கமல் சார் அண்ட் ஹெச் வினோத் காம்பினேஷனில் ஒரு படம். ஸோ ஹெச் வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 2க்கு வந்து எழுத போயிட்டாராம். ஸோ இனிமேல் யோகி பாபு படமும் கிடையாது, விஜய் சேதுபதி படமும் கிடையாது, கமல் சார் படமும் கிடையாது, நான் வந்து கார்த்தி வச்சு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தீரன் அதிகாரம் 2க்கு வந்து எழுத போனதுனால கமல் சார் வந்து இதில் ஸ்கிரிப்ட் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா கமல் சார் கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாக் அஸ்வின் கல்கியில் சொல்லியிருப்பார் 9 மாதம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ரோலுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ சும்மா வந்து நடிக்கிறதுக்கு சாதா நாயகன் கிடையாது, உலக நாயகன் அப்படின்றதுனால அது கரெக்டு தான். ஸோ ஹெச் வினோத் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதுனால அது அப்படியே ட்ராப் அப்படிங்கிறது தான். ஸோ சிம்பு கமல் சார் ப்ராஜெக்ட்டும் வந்து ட்ராப்பு. ஸோ தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி, ஏன்னா அதுக்கு பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க அட்வான்ஸு. ஸோ அதை வந்து மீட்டுக்கிறதுக்காக தக் லைஃப்பில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்து கல்கி 850 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது 1400 1500னாங்க. பட் அப்படியே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படியே கம்மியாகி கிட்டத்தட்ட 1000 கோடியில் முடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே. 600 கோடி ப்ரமோஷன் ஒரு 100 150 கோடி பண்ணிட்டாங்க. ஸோ 250 கோடி லாபம் எப்படினாலும் அப்படிங்கிறது தான். ஸோ நாக் அஸ்வின் அடுத்த பாட்டில் முழுக்க கமலஹாசன் நான் வந்து பயன்படுத்த போகிறேன், ஃபுல்லாகவே கமலஹாசன் தான் இருப்பார். இந்த பாட்டில் வந்து விசிபிளாக இல்லை. பட் அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வதம்மா கேரக்டரை தாண்டி கமல் சாருக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கமல் சாருக்கான அந்த ரைட்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள் வேர்ல்ட் சினிமா பற்றி நாலேஜ் எனக்கு வந்து இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி கமல் சாருக்கு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ மட்டும் இல்லை, அவருக்கு எப்போவுமே அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஏன்னா நான் புன்னகை மன்னன் டைம்லேயே பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியை பற்றி அவர் வந்து அவ்வளோ தூரம் எனக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி அவருடைய வேர்ல்ட் சினிமா நாலேஜ் மட்டும் இல்லாமல் மெனக்கெடல் கிட்டத்தட்ட 200 டம்பிள்ஸ் ஆலவந்தான் படத்துக்கு. ஏன்னா ஆலவந்தான் படத்தில் வந்து முழு கோழி ஒன்று சாப்பிட்டுட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்பிள்ஸ் அடித்து அந்த உடம்பு அந்த பைசப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பம்ப் ஆகுமா. அடுத்து கொஞ்ச நேரம் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காத்துறாங்க பலூன் மாதிரி ஆயிரம் போல தெரியுது. திருப்பியும் வந்து கமல் சார் வந்து 200 டம்பிள்ஸ் அடிச்சுட்டு வந்து பண்ணுறதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய குருநாதர் மற்றும் ஹீரோ எல்லாமே அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவர் கையை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னப்பா இது, இந்த கையை வெட்டி எடுத்துடலாம் போல இருக்குது. ஏன்னா ஒரு நடிகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு இதெல்லாம் வந்து எமோட் பண்ணுற விதத்தை விட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கைகள் வந்து எங்கே வைக்கிறது தெரியாது, பேக்கெட்டில் விடுவானுங்க, சில பேர் கை கட்டுவானுங்க அந்த மாதிரி. ஸோ அதனாலே அவருக்கு பிடிக்காதான். ஸோ அதனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி அபூர்வ ராகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்கிட்டே வந்து போய் ஒரு இப்படி நிற்கும் போது அந்த கையை வந்து 2 கை இப்படி வச்சு நிற்காம இந்த கை இப்படி வச்சுக்கிறாங்களே, இந்த சைடு திரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி புது இன்னோவேஷனாக பண்ணும்போது டேரக்டரே காண்டாகி என்னப்பா நீ இப்படி பண்ணுற, நான் சொல்கிறத பண்ணுன்னோடனே இல்லை சார் இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கும், நான் பண்ணுறது வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமல் சார் வந்து அந்த டைம்லேயே அவர் அப்படிலாம் வந்து யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது செமையாக இருந்தது. அடுத்து கமல் சாருக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. அது வந்து சில எச்சை ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய பேரை சொல்லி சோறு தின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் அவதூறு பரப்பி மக்கள் நீதி மையம் கூடாரம் காலி ஆகிடுச்சுன்ற மாதிரி நான் யாரை சொல்லுவேன், நியூஸ் தமிழ் தான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதுக்கு என்ன பயம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தனமாக 4 பேருக்கு ரெட் கார்டுன்ட்டாங்க. அவனுங்களை செருப்பு அடிக்கிற மாதிரி அந்த தலைவர் இருக்கார்ல, இந்த ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த யூனியன்லேருந்து தலைவரே பேசிட்டார். அதெல்லாம் வந்து கன்சிடரேஷனில் தான் இருக்குது, அந்த 4 பேர்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கொடுக்கலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா அந்த ஊடகங்கள் வந்து உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார். போச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து KS 233 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் நிறையா வந்து கேட்டிருந்தீங்க, அது ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். அப்புறம் எல்லாம் பார்த்தாச்சு. ஜெயிலர் ரெக்கார்டும் வந்து கமல் சார் வந்து பீட் அடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்தியன் 2ல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியலாக நமக்கு வந்த பேர் தான் பேச முடியும். அடுத்து KS 238 அட்லி சல்மான் கான் ப்ராஜெக்ட் வந்து கிடையாது, கன்ஃபார்ம். ஆனால் KS 238 ஒரு மெகா ப்ராஜெக்ட்டுங்க, மிகப்பெரிய ஒரு படம் சரிங்களா, மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மு. அது என்ன படம் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம். அது வரைக்கும்